ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிக்கு உண்டான முக்கிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். யாரும் கோச்சிக்காதீங்க, என்னடா அவர் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு. சின்ன வேலை, அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இனி வரும் காலங்களில் ரெகுலராக அப்லோட் பண்ணிடுறேன். சார் ஒவ்வொருத்தரும் இதே தானே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சாரி நண்பா, முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக அப்டேட் கொடுத்துடலாம். சீனாவை விட 2 மடங்கு வேகத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை பெருகி வருவதாக UNFPA அறிக்கை தெரிவித்துள்ளது. சீனாவை விட 2 மடங்கு வேகத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை பெருகி வருவதாக UNFPA அறிக்கை தெரிவித்துள்ளது. ICC ஒருநாள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தமிழக வீரர்கள் தினேஷ் கார்த்திக், விஜய் சங்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் வரும் மே 30ஆம் தேதி உலகக்கோப்பை போட்டி தொடங்குகிறது. அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 3 மாணவர்கள் குழுக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. போட்டி நடைபெற்ற இடம் அமெரிக்காவில் உள்ள விண்வெளி மற்றும் ராக்கெட் ஆராய்ச்சி மையம். சிறந்த கட்டமைப்புக்கான பிரிவில் உத்தரப்பிரதேசம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த டிசைன் விருது வழங்கப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் தடைகளை தகர்த்தெறிந்த பிரிவில் மும்பையில் உள்ள முகேஷ் பட்டேல் கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுக்கு பிராங் ஜோசக்ஸ்டான் நினைவு விருது வழங்கப்பட்டது. ராக்கெட் மற்றும் விண்வெளி குறித்த தகவல்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்காக பஞ்சாபில் உள்ள லவ்லி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுக்கு ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருது வழங்கப்பட்டது. இந்த போட்டிக்கான நிகழ்ச்சியில் இந்திய அமெரிக்க விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 30,000 வாக்குச்சாவடிகளில் நடக்கும் வாக்குப்பதிவை இணைய ஒளிபரப்பு மூலம் நேரடியாக கண்காணிக்க 16 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் 2 இடங்கள் முன்னேறி 80வது இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு இந்திய வீரரான ராம்குமார் ராமநாதன் 16 இடங்கள் பின்தங்கி 157வது இடத்தில் உள்ளார். ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் 15/4/2019 அன்று 1000 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் நிர்பய் ஏவுகணை பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. சோதனையில் இலங்கை ஏவுகணை வெற்றிகரமாக தாக்கியளித்தது என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO தெரிவித்தது. உலகின் மிகப்பெரிய விமானமான ஸ்ட்ராடோ லான்ச் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. இந்த விமானமானது 6 இன்ஜின்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் பயணத்தின் போது சுமார் 15,000 அடி வரை அதிகபட்சமாக மணிக்கு 274 கிலோமீட்டர் பறந்தது. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு பாயிண்ட் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன பயணம் உங்களுக்கு தெரியும். முதல் பயணம்னா அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணணும். அதனால் அந்த முதல் பயணம் எங்கே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். உலக வெப்பமயமாதலில் இருந்து கடல்களை பாதுகாக்க வலியுறுத்தி செசல்ஸ் அதிபர் டேனி பவுர் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நேரலையாக உரையாடியுள்ளார். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தேவதாஸ் தேர்வு செய்யப்பட்டார். இதற்கான நியமன உத்தரவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் தருமபுரியைச் சேர்ந்த நபிசா மிஸ் கூவாகம் 2019 பட்டத்தை வென்றார். கோவை மடோனா 2ஆம் இடம், ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த ருத்ரா 3ஆம் இடத்தையும் பெற்றார். ஆவடி மெக்கானிக்கல் பயிற்சி மையத்தின் கமாண்டராக பொறுப்பேற்றவர் யார்? ஹர்திக் மோடி. உலகின் நீளமான பெயர் கொண்ட முதல் ரயில் நிலையம் வேல்ஸ் நாட்டில் உள்ள ரயில் நிலையமாகும். 58 எழுத்துக்களை கொண்டது. இதெல்லாம் வாசிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா எழுத்தே இப்படி தான் இருக்குது அதனுடைய எழுத்து. அதனால் அது ப்ரொனன்சியேஷன் வராது. பட் அவங்க எப்படின்னு தெரில, அவங்க எப்படி படிப்பான்னு தெரில. ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையமானது 57 எழுத்துக்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. நீரிலும் நிலத்திலும் சென்று தாக்கும் வகையில் ஆளில்லா ஆயுத படகை சீனா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இதுபோன்ற படகை உலகின் முதல் முறையாக சீனா தயாரித்துள்ளது. இந்த படகிற்கு கடற்பள்ளி மரைன் லிசர்ட் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணையில் சூரிய சக்தியால் இயங்கும் முதல் படகு விரைவில் இயக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ரயில்வே வாரியத்தின் 64வது ரயில்வே விழா ஏப்ரல் 12, 2019 அன்று புதுடெல்லியில் உள்ள ரயில் பவனில் நடைபெற்றது. சிறந்த DP சிகிச்சைக்காக வயிற்றில் இயங்கும் ஒரு சுருள் கண்டுபிடிப்பு. மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அமெரிக்காவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் நிக்கல் டைட்டானியம் அலாய் எனும் கலவையால் ஆன நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நிரம்பியுள்ள சுருள் ஒன்றை வடிவமைத்துள்ளனர்.
இது 1 மாத காலத்திற்கு வயிற்றில் செயல்பட்டு தேவைப்படும் அளவிற்கு மருந்துகளை வெளியிடக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பூமியின் கடல் பகுதியில் உள்ள ஆழமான பகுதி எனப்படும் மரியானா அகழியில் தனிச்சிறப்பு வாய்ந்த எண்ணெய் உண்ணும் பாக்டீரியாவை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆண்டின் புகழ்பெற்ற உலக பத்திரிகை புகைப்படம் வேர்ல்டு பிரஸ் போட்டோ அவார்டு 2019 ஒரு சிறுமி கதறி அழுவது போலவும் அவரின் தாயை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றுவது போலவும் ஜான் மூர் என்ற பத்திரிகையாளரால் எடுக்கப்பட்ட புகைப்படம் இவ்விருதை வென்றது. சிறுமி யானோ லா மற்றும் அவரது தாய் சாண்ட்ரா சான்சஸ் ஆகியோர் சட்டவிரோதமாக அமெரிக்க மெக்சிகன் எல்லையை கடந்ததற்காக கைது செய்யப்பட்டனர். அப்போது எடுத்த புகைப்படமே இதுவாகும். எப்பா இந்த பொண்ணு தான் நடக்குது, அந்த பொண்ணு சூப்பர். நெக்ஸ்ட்டு, அப்துல் கலாம் புதிய கண்டுபிடிப்பிற்கான மாநாடு சண்டிகர் பல்கலைக்கழகம் மொஹாலியில் நடைபெற்றது. மேற்படி நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2019 டாக்டர் AK சிங் அவர்களுக்கு லைஃப் சயின்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் துறையில் சிறப்பாக பங்களிப்பு போற்றும் வகையில் வழங்கப்பட்டது. TTSL டாடா டெலிசர்வீஸ் லிமிடெட் மற்றும் பாரத் ஏர்டெல் நிறுவனங்கள் ஒன்றிணைய தொலைத்தொடர்பு ஒப்புதலை பிரிட்டிஷ் காற்பந்தய வீரர் லூயிஸ் ஹாமில்டன் சீனாவில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 1000வது காற்பந்தய போட்டியில் வெற்றி பெற்று தனது 75வது வெற்றியை பதிவு செய்தார். பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்துன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு மாற்றி போட்டிருக்கோம். அது காற்பந்தயம், சரிங்களா, காற்பந்தய போட்டி. நெக்ஸ்ட்டு, சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் சுகாதார மற்றும் பாதுகாப்பு குழுவின் முதல் இந்திய தலைவராக டாக்டர் பிபு கல்யாண் நாயக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பினுடைய சுகாதார மற்றும் பாதுகாப்பு குழுவின் முதல் இந்திய தலைவராக டாக்டர் பிபு கல்யாண் நாயக் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் கிராடேட் ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் அமைப்பு வழங்கும் 2019 சிட்டி ஜர்னலிஸ்டிக் எக்ஸலன்ஸ் அவார்டு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டீனா தாக்கர். பிரிட்டிஷ் காற்பந்தய வீரர் லூயிஸ் ஹாமில்டன் சீனாவில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 1000வது போட்டியில் வெற்றி பெற்று தனது 75வது வெற்றியை பதிவு செய்தார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் சுகாதார மற்றும் பாதுகாப்பு குழுவின் முதல் இந்திய தலைவராக டாக்டர் பிபு கல்யாண் நாயக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முக்கியமான கொஸ்டின். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பினுடைய சுகாதார மற்றும் பாதுகாப்பு குழுவின் முதல் இந்திய தலைவர் அப்படின்னால டாக்டர் பிபு கல்யாண் நாயக் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் அமைப்பு வழங்கும் 2019 சிட்டி ஜர்னலிஸ்டிக் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டீனா தாக்கர் அப்படிங்கிறவருக்கு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொதுப்பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள மத்திய கல்வி நிறுவனங்களில் கூடுதலாக 2 லட்சம் இடங்களை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பதால் கடந்த மார்ச் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 2.86% அதிகரித்துள்ளது. இப்பணவீக்கம் முந்தைய பிப்ரவரி மாதத்தில் 2.57%, கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 4.28% இருந்தது. மத்திய அரசின் கல்வி நிறுவனத்தின் தேசிய தரவரிசை பட்டியல் பூசாகோ PSG கல்வி குழுமங்களைச் சேர்ந்த 4 கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன. PSG டெக்னாலஜி, PSG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், PSG ஃபார்மசி, PSG மேனேஜ்மெண்ட். 2018ஆம் ஆண்டில் உலகின் 53 நாடுகளைச் சேர்ந்த 13.3 கோடி பேர் அதீத உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டதாக ஐநா கூட்டறிக்கை தகவல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், காங்கோ, எத்தியோப்பியா, நைஜீரியா, சூடான், தெற்கு சூடான், சிரியா, ஏமன் ஆகிய 8 நாடுகள் கடுமையான உணவு தட்டுப்பாட்டினை எதிர்கொண்டுள்ளன. பெண்கள் முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகள் இவாங்கா ட்ரம்ப் ஆப்பிரிக்காவுக்கு சென்றுள்ளார். ஏப்ரல் 7 to 17 வரை உலக ஒவ்வாமை வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் 2019 கருப்பொருள் த குளோபல் ப்ராப்ளம் ஆஃப் ஃபுட் அலர்ஜி. ஓகே, நிறையா பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குழுவில் இணையருக்கு வந்து கேட்டிருப்பீங்க. நண்பா, நீங்கள் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கைடு யூஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறாங்க. சில பேர் வந்து நான் வந்து TNPSC போர்ட்டல் வந்து படிக்கிறேன்,
ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நாளாக தான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் சங்கர் சாரோட சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து VCN அகாடமிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் வந்துட்டு இந்த விண்மீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்கிட்ட ஒருத்தவங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன எப்படி கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் வந்து VCN அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படியே மாற்றி போடுறீங்களா அப்படின்னு. அதாவது எனக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸை மாற்றி போடணுன்ற தேவையே கிடையாது. ஏன்னா அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் VCN அகாடமி வந்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஈவினிங் டைமு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிரும். இதுக்கிடையில் இன்னொரு 2-3 யூடியூப் சேனல்ஸும் வந்து அவங்களும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் எல்லாத்துக்குமே கான்டாக்ட் இருக்குது. ஒருத்தரோட இன்னொருத்தரோட யூடியூப் சேனல் வச்சுருக்கு, ஒருத்தர் கூட இன்னொருத்தர் கான்டாக்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் கான்டாக்ட் மட்டும் நினச்சிடாதீங்க. அதை வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நான் நினச்சா காலையில் 8 மணிக்கே போட்டுருவேன். டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி காலையில் இப்போ இன்றைக்கி 22ஆம் தேதியா, 22ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸை காலையில் 6 மணிக்கே நான் என்னால் போட முடியும். எனக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டைப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஸோ வந்து டைப் பண்ணுறவங்க வந்து நமக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க எந்த டைமுக்கு வர்றாங்களோ அந்த டைம் தான் டைப் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நான் யாரையும் ஃபாலோ பண்ணலை. இதை நான் விளக்கமாக சொல்லணும்னு இல்லை, எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தூரம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து போடுறோம், ஆனால் அவங்க அடுத்தவங்களை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றாங்களே அப்படின்னு. அதாவது இந்த வருஷம் நான் வந்து விண்மீன் கரண்ட் அஃபேர்ஸு, TNPSC போர்ட்டலு இதில் சொன்ன எதையுமே நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து என்னோடய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா VCN அகாடமி எப்போயுமே நிற்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம்னு ஒருத்தர் போடுறாரு, அவர் நம்ம நண்பர் தான், அவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி சில கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து அதனுடைய ரிலேட்டட் இருக்கக்கூடிய வீடியோஸில் வர்றது வந்து நேச்சுரல், அதை மட்டும் பார்ப்பேன். ஆனால் எந்த ஒரு வீடியோ இதில் இருக்கிற எதையும் பார்த்ததில்லை. நான் வந்து மந்த்லி கைடு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது வந்து எக்ஸாம் மாஸ்டரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவுலவும் பார்ப்பேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா நீட்டாக போடுவாங்க, நமக்கு விட்டு போன பாயிண்ட்ஸ்லாம் அதில் நிறைய கிடைக்கும். அதனால் அதை நான் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு இன்ஸ்டியூட் கொடுக்குற எதையுமே நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஓகே, இது ஒரு இதை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்போனா எல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்கக்கூடாது. எதுவுமே ஃப்ரீ இல்லை, எல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அமௌண்ட் வேணுங்களா, டைப் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், எங்களுக்கு நிறையா ரூம் வாடகை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நாங்கள் ரூம் எடுத்து போட்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், வீட்டில் எல்லாம் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து என்ன சார் செய்வீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் என்கிட்ட இருக்குது, ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சிடுவேன். பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சிடுவேன். மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் இருக்குது, அதை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு டெஸ்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 கொஸ்டின் அனுப்பிச்சிடுவேன். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி 300 + ஒரு 200 உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி PDF உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் போகிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே தூக்கி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு டாபிக் வரை எல்லாமே பிரிச்சிருவேன். மாநாடுகள் மட்டும் தனியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவேன். உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 வாங்கிட்டு இருக்கிறேன். ஃபீஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்கிற 500 வாங்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த 500 நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு 500 கிட்டே சேர்றோம். ஒருத்தா என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 4 2019 எக்ஸாம் லாஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களா, அது முடிகிற வரைக்கும் நான் அந்த குரூப் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது முடிகிற வரைக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி போட்டுட்ருப்பேன். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.